வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தமிழகத்தில் 73.67% ஓட்டுப்பதிவு. இறுதி நிலவர புள்ளி விவரங்களை வெளியிட்டது தேர்தல் கமிஷன். ஆண்களை விட பெண்களே முன்னிலை. காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடன் ராணுவம் தொடர் சண்டை. 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. ராணுவ மேஜர் மற்றும் ராணுவ வீரர் பலி. மன்மோகன் சிங் சகோதரர் பாரதிய ஜனதாவில் இணைந்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சி. காங்கிரசுக்கு தர்ம சங்கடம். விரிவான செய்திகள். தமிழக லோக்சபா தேர்தலில் 73.67% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ள தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார், ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் அதிக அளவில் ஓட்டளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த வியாழக்கிழமையன்று லோக்சபா தேர்தல் நடந்தது. ஓட்டுப்பதிவின் முழு புள்ளி விவரத்தை சனிக்கிழமையன்று தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் வெளியிட்டார். தமிழகத்தில் 39 தொகுதிகளில் மொத்த சராசரியாக 73.67% ஓட்டுகள் பதிவாகியுள்ளன. இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 73.49%, பெண் வாக்காளர்கள் 73.85%, இதர பிரிவினர் 12.72%. அதிகபட்சமாக தருமபுரியில் 81.7%, குறைந்தபட்சமாக தென்சென்னையில் 60.4% ஓட்டுகள் பதிவாகியுள்ளன. 3 தொகுதிகளை உள்ளடக்கிய சென்னையில் சராசரியாக 61.83% ஓட்டுகள் பதிவாகியுள்ளதாக பிரவீன்குமார் தெரிவித்தார். ஆலந்தூர் இடைத்தேர்தலில் 64.47% ஓட்டுகள் பதிவாகியுள்ளன. இதில் ஆண்கள் 66.2%, பெண்கள் 62.73%. கடந்த 2011 சட்டசபை தேர்தல் நடந்தபோது ஆலந்தூரில் 63.87% ஓட்டுகள் பதிவாகியிருந்தன என்றும் பிரவீன்குமார் தெரிவித்தார். லோக்சபா தேர்தலில் தொகுதி வாரியாக பதிவான ஓட்டு சதவீதம் குறித்த புள்ளி விவரங்களையும் அவர் வெளியிட்டார். காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையே 6 மணி நேரம் நடந்த சண்டையில் 3 பயங்கரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதில் ராணுவ மேஜர் மற்றும் ராணுவ வீரர் ஒருவர் பலியாகினர். காஷ்மீர் மாநிலத்தில் தேர்தலை சீர்குலைக்கும் முயற்சியில் பயங்கரவாதிகள் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 24ஆம் தேதி சோபியான் பகுதியில் ஒரு ஓட்டுச்சாவடியில் மத்திய ரிசர்வ் போலீசாரையும் அரசியல் கட்சியின் பூத்தையும் தாக்கிய பயங்கரவாதிகள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். அவர்கள் அருகில் உள்ள கரிவா கிராமத்தில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து ராணுவத்தினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். ஒரு வீட்டுக்குள் ஒளிந்திருந்த பயங்கரவாதிகள் சரணடைய மறுத்து ராணுவத்தினர் மீது தாக்குதலை துவக்கினர். வெள்ளியன்று இரவில் துவங்கிய இத்தாக்குதலை அடுத்து ராணுவத்தினரும் பதிலடி தாக்குதல் நடத்தினர். தொடர்ந்து நடந்த சண்டையில் ராணுவ மேஜர் மற்றும் ராணுவ வீரர் ஒருவர் வீர மரணம் அடைந்தனர். இதையடுத்து ராணுவத்தினர் தாக்குதலை தீவிரப்படுத்தினர். 6 மணி நேரம் நீடித்த கடுமையான சண்டைக்கு பிறகு வீட்டுக்குள் பதுங்கியிருந்த 3 பயங்கரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். आम जनता से ही खबर मिला है कि 3 मिलिटेंट है काफी दिन से इस इलाका और इसका आसपास इलाके से घूम रहे थे. சனிக்கிழமை காலை துப்பாக்கி சண்டை முடிவுக்கு வந்ததை அடுத்து வீட்டுக்குள் பிணமாக கிடந்த 3 பயங்கரவாதிகளின் உடல்கள் மீட்கப்பட்டன. பிரதமர் மன்மோகன் சிங்கின் சகோதரர் தல்ஜித் சிங் கோலி பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் மோடியின் முன்னிலையில் பாரதிய ஜனதாவில் இணைந்தார். பிரதமர் மன்மோகன் சிங்கின் சகோதரர் தல்ஜித் சிங் கோலி பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் வர்த்தகம் செய்து வருகிறார். அமிர்தசரஸ் தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய அக்கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி வந்தபோது அவரது முன்னிலையில் தல்ஜித் சிங் கோலி பாரதிய ஜனதாவில் இணைந்தார். இந்த நிகழ்ச்சியின் போது அருண்ஜேட்லி, சிரோன்மணி அகாலிதள தலைவர்கள், பஞ்சாப் முதல்வர் பிரகாஷ் சிங் பாதல் ஆகியோரும் உடனிருந்தனர். தல்ஜித் சிங்கை கட்சிக்கு வரவேற்று பேசிய மோடி, பாரதிய ஜனதாவில் இணைவோர் வெறும் உறுப்பினர்கள் மட்டுமல்ல, இரத்த உறவுக்கு இணையான உறவினர்கள் என்று குறிப்பிட்டார். இது காங்கிரஸ் கட்சிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பிரதமர் அலுவலக அதிகாரிகள் தல்ஜித் சிங் இம்முடிவெடுக்க என்ன நோக்கம் என்பது தெரியாது என்றும், ஆனால் தனக்கு பிடித்தமான எந்த கட்சியிலும் சேர அவருக்கு உரிமை உள்ளது என்றும் தெரிவித்தனர். ஆனால் தல்ஜித் சிங்கின் முடிவால் மன்மோகன் சிங் குடும்பத்தார் அனைவரும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக மன்மோகன் சிங்கின் சகோதரி மகன் மன்தீப் சிங் கூறியுள்ளார். தங்களது குடும்பத்தினர் அனைவருமே ஆரம்பத்திலிருந்தே காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்திருப்பதாகவும் அக்கட்சிக்கு தொடர்ந்து விசுவாசமாக இருப்போம் என்றும் கூறியுள்ள மன்தீப் சிங், தல்ஜித் மிக தவறான முடிவு எடுத்துள்ளதாகவும் அவரின் செய்கை வெட்கக்கேடானது என்றும் கூறியுள்ளார். வாரணாசி தொகுதியில் நரேந்திர மோடி, அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட 44 பேரின் வேட்பு மனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன.
34 பேரின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதால் ஓட்டு இயந்திரம் தொடர்பான சிக்கல் தீர்ந்துள்ளது. லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் வடோதரா தொகுதியிலும் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியிலும் போட்டியிடுகிறார். இத்தொகுதியில் மோடி போட்டியிடுவதால் நட்சத்திர அந்தஸ்து பெற்றுள்ளது. மோடியை எதிர்த்து 78 பேர் மனு தாக்கல் செய்தனர். வாரணாசி தொகுதியில் வேட்புமனுக்கள் பரிசீலனை முடிவடைந்து மோடியின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மோடியை எதிர்த்து போட்டியிடும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட முக்கிய கட்சி வேட்பாளர்களின் வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. சந்தன வீரப்பனின் மருமகன் உள்பட 34 பேரின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரத்தில் அதிகபட்சமாக 64 பேர் வரை மட்டுமே போட்டியிட்டால் ஓட்டுப்பதிவு செய்ய முடியும். வாரணாசியில் மொத்தம் 78 பேர் மனு செய்திருந்ததால் ஓட்டு எந்திரத்தை பயன்படுத்த முடியுமா என்ற சிக்கல் எழுந்தது. தற்போது 34 பேரின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் 44 பேர் மட்டுமே களத்தில் இருப்பதால் ஓட்டு எந்திரத்தை பயன்படுத்த முடியும் என்ற நிலை உருவாகியுள்ளது. வேட்புமனு வாபஸ் பெற திங்களன்று கடைசி நாள் என்பதால் இறுதியில் களத்தில் இருப்போர் எண்ணிக்கை மேலும் குறையும் என்று கருதப்படுகிறது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஞாயிற்றுக்கிழமையன்று கொடநாடு செல்வதாகவும் அங்கிருந்து அரசு பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தல் அறிவிப்புக்கு முன்னர் கொடநாட்டில் தங்கியிருந்த ஜெயலலிதா தேர்தலை முன்னிட்டு சென்னைக்கு வந்தார். வேட்பாளர் அறிவிப்பு, தேர்தல் பிரச்சாரம் என்று தொடர் பணிகளில் ஈடுபட்ட முதல்வர் ஜெயலலிதா 2 மாத இடைவெளிக்கு பின்னர் வெள்ளியன்று தலைமைச் செயலகம் வந்து அலுவலக பணிகளை கவனித்தார். இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் சனிக்கிழமையன்று ஒரு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஞாயிற்றுக்கிழமையன்று கொடநாடு செல்வதாகவும் அங்கிருந்தபடியே அரசு பணிகளை மேற்கொள்வார் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஜெயலலிதா ஞாயிற்றுக்கிழமையன்று தனி விமானம் மூலம் கோவை சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கொடநாடு செல்கிறார். மே 16ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் சமயத்தில் சென்னைக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லோக்சபா தேர்தலை ஒட்டி தேர்தல் கமிஷன் பல்வேறு விதிமுறைகளை அமல்படுத்தியது. தேர்தல் முடிந்தாலும் ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் மே 16ஆம் தேதி வரை நன்னடத்தை விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ராகுல் குறித்து ராம்தேவ் தெரிவித்த கருத்துக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இதுகுறித்து மோடி மற்றும் பாரதிய ஜனதா கருத்து வெளியிட வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் வெள்ளியன்று நடந்த யோகா முகாமில் கலந்து கொண்ட யோகா குரு ராம்தேவ் ராகுல் குறித்து சில கருத்துக்களையும் வெளியிட்டார். தேனிலவு போவது போலவும் பிக்னிக் செல்வது போலவும் தலித் வீடுகளுக்கு அடிக்கடி ராகுல் செல்கிறார் என்று கூறிய ராம்தேவ், ராகுலின் தாய் அவர் வெளிநாட்டு பெண்ணை மணந்தால் பிரதமராக முடியாது என்று கூறியிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்திய பெண்ணை ராகுல் மணக்க விரும்பவில்லை என்று கூறிய ராம்தேவ், இதனால் தான் முதலில் பிரதமராகி அதன் பிறகு வெளிநாட்டு பெண்ணை மணந்து கொள்ளலாம் என்று ராகுலுக்கு சோனியா யோசனை தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். இதற்கு காங்கிரஸ் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திக்விஜய் சிங், தலித்களை அவமதிக்கும் இந்த கருத்துக்கு ராம்தேவ் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். ராம்தேவின் தலித் விரோத கருத்துக்கு மோடி மற்றும் பாரதிய ஜனதா கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று ட்வீட் செய்துள்ளார். ராம்தேவின் கருத்துக்கு தலித் அமைப்புகள் மத்தியிலும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதையடுத்து தான் கூறிய கருத்து தலித்களின் உணர்வுகளை புண்படுத்துவதாக இருந்தால் அதை திரும்ப பெற்றுக் கொள்வதாக ராம்தேவ் கூறியுள்ளார். நாகாலாந்து மாநிலத்தில் நடந்த தேர்தலின் போது 15 ஓட்டுச்சாவடிகளில் 100%க்கும் அதிகமாக ஓட்டுப்பதிவு நடந்திருப்பது தேர்தல் கமிஷனை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. நாகாலாந்து மாநிலத்தில் உள்ள ஒரே ஒரு லோக்சபா தொகுதிக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடந்தது. தற்போது மொத்தமுள்ள 2059 ஓட்டுச்சாவடிகளில் 48 ஓட்டுச்சாவடிகளில் 100% ஓட்டுகள் பதிவாகி இருப்பது அதிகாரப்பூர்வமாக தெரியவந்துள்ளது. இவற்றில் 15 ஓட்டுச்சாவடிகளில் 100%க்கும் அதிகமாக ஓட்டுகள் பதிவாகி இருப்பது தேர்தல் கமிஷனை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. உதாரணமாக சதேரி ஓட்டுச்சாவடியில் மொத்த ஓட்டுகள் 117 மட்டுமே என்ற நிலையில் இங்கு 144 ஓட்டுகள் பதிவாகியுள்ளன. இதேபோல மேலும் 14 ஓட்டுச்சாவடிகளிலும் மொத்த ஓட்டுகளை விட அதிக எண்ணிக்கையில் ஓட்டுகள் பதிவாகியுள்ளன. இப்படி ஓட்டுகள் பதிவாக சாத்தியம் இருப்பதாக தெரிவித்துள்ள தேர்தல் கமிஷன் அதை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இல்லை. இதனால் இதுகுறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. நாகாலாந்தின் பல ஓட்டுச்சாவடிகளிலும் தேர்தல் முறைகேடுகளும் கள்ள ஓட்டுகளும் பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் சங்ககிரி பகுதியில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் மணமகன் உட்பட 5 பேர் பலியாயினர்.
சேலம் மாவட்டம் எளம்பிள்ளையைச் சேர்ந்த பாலச்சந்திரனின் மகன் கார்த்திக்கும் ஈரோட்டைச் சேர்ந்த அபிராமிக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்தவுடன் மணமக்கள் உட்பட 9 பேர் கார் மூலம் ஈரோடு திரும்பினர். அப்போது சங்ககிரி அருகே வரும்போது கார் கட்டுப்பாட்டை இழந்து அங்கு பழுதாகி நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியது. அதே நேரத்தில் பின்னால் வந்த மினி டெம்போ லாரியும் காரின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் மணமக்கள் பயணம் செய்த கார் அப்பளமாக நொறுங்கியதில் கார்த்திக், அவரது தாய் மாதேஸ்வரி உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு போலீசார் மற்றும் பொதுமக்கள் விரைந்து வந்து மணமகள் அபிராமி மற்றும் படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போய் நம்ம அவங்க சொந்தக்காரெல்லாம் பூரா இளமலையில் இருக்கிறாங்க. அங்கே பக்கத்துல ஒரு பெருமா கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே விருந்தெல்லாம் எல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்டு நம்ம குலதெய்வத்தை பார்த்துட்டு நேராக அங்கே வீட்டுக்கு வர்றது. வந்தவங்க இடையில நாங்கள் முன்னாடி வந்துட்டு அவங்க பின்னாடி வந்து பார்க்க முடியல. போய் ஒரு அரை மணி நேரம் ஆகுது வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கல. அப்புறமேட்டு தான் படிச்சுட்டு அங்கே மறுபடியும் ஒரு பொண்ணுக்கு ஃபோன் கிடைச்சிருக்கு. அந்த ஃபோன் பண்ணங்காட்டி தான் எங்களுக்கு தெரியும். இவ்விபத்து குறித்து சங்ககிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சித்திரை தேரோட்ட திருவிழாவிற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் சூடிய பரிவட்டம் மற்றும் கிளி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலுக்கு வந்தடைந்தது. 108 வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு திருவிழாவிற்கான கொடியேற்றம் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியான சித்திரை தேரோட்டம் ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறவுள்ளது. இந்த தேரோட்டத்தின் போது நம்பெருமாளுக்கு ஆண்டாள் சூடிய மங்கல பொருட்கள் அணிவிக்கப்படுகிறது. அதை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலிலிருந்து அரங்கநாத சுவாமிக்கும் உற்சவர் பெருமாள் மற்றும் அரங்கநாயகி தாயாருக்கும் நாச்சியார்களுக்கும் பட்டு வஸ்திரங்கள், மங்கள பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. ஆண்டாள் கோவில் நிர்வாகிகள் அந்த பொருட்களை ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகிகளிடம் சனிக்கிழமையன்று ஒப்படைத்தனர். நாளை திருத்தேரிலே நம்பெருமாள் எழுந்தருளும் போது அங்கிருந்து வந்த அந்த மங்கள பொருட்களையும் அந்த வஸ்திரங்களையும் பெருமாள் நம்பெருமாள் சாற்றிக்கொண்டு திருத்தேரிலே எழுந்தருள்வது வருடத்திற்கு ஒரு நாள் ஆகும். முன்னதாக நம்பெருமாளுக்கு கொண்டு வந்த மங்கள பொருட்களுடன் நிர்வாகிகள் கோவில் பிரகாரங்களில் வலம் வந்தனர். இந்த வைபவத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தங்கத்தின் விலையில் சனிக்கிழமை அன்று சவரனுக்கு 32 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,560 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,820 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமிற்கு 20 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 46 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 42,990 ரூபாயாக இருந்தது. உலகின் செல்வாக்கு மிக்க மனிதர்களில் ஒருவராக கோவையைச் சேர்ந்த தொழில் முனைவோர் முருகானந்தத்தை அமெரிக்காவின் டைம்ஸ் நாளிதழ் தேர்ந்தெடுத்துள்ளது. மாதவிடாய் காலங்களில் பெண்கள் பயன்படுத்தும் நாப்கின் தயாரிக்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்த கோவை முருகானந்தம் உலக அளவில் புகழ் பெற்றார். பன்னாட்டு நிறுவனங்களால் விற்பனைக்கு வந்த நாப்கின்களை சாதாரண பெண்கள் வாங்க முடியாத சூழலை அறிந்த முருகானந்தம் தனது சொந்த முயற்சியால் ஒரு புதிய இயந்திரத்தை கண்டுபிடித்தார். அதன் மூலம் குறைந்த விலைக்கு தரமான நாப்கினை தயாரித்தார். பெண்களுக்கும் தயாரிக்க கற்றுக் கொடுத்தார். இதை வணிகமயமாக்க சிலர் முயற்சித்த போது இந்தியா முழுவதும் ஊரக பெண்கள் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கே முருகானந்தம் விற்பனை செய்தார். இதன் மூலம் நாடு முழுவதும் பெண்கள் பலர் தொழில் முனைவோராக மாறினர். பெண்களின் சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு செயல்படும் முருகானந்தம் பல்வேறு விருதுகளை பெற்றாலும் உலகின் செல்வாக்கு மிக்க மனிதர்களில் 100 பேரில் ஒருவர் என்ற அந்தஸ்தை அமெரிக்காவின் டைம்ஸ் நாளிதழ் அளித்துள்ளது. ஆண்டுதோறும் இந்த நாளிதழ் உலக அளவில் வலிமை மற்றும் செல்வாக்கு மிக்க மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருதுகளை அளித்து வருகிறது. அதன்படி 2014ஆம் ஆண்டிற்கான பட்டியலில் குஜராத் முதல்வர் மோடி, ஆம் ஆத்மி கட்சி தலைவர் கேஜ்ரிவால், எழுத்தாளர் அருந்ததி ராய் மற்றும் கோவை முருகானந்தம் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். தனக்கான அங்கீகாரம் இது என்று முருகானந்தம் மகிழ்ச்சி தெரிவித்தார். கை அடக்க விலையில ஒரு நாப்கின் பண்ணா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு எளிமையான விலை குறைவான தரமான நாப்கின்களை ஒரு சாதாரண எழுத படிக்க தெரியாத பெண்களே வீட்டிலே பண்ணக்கூடிய வகையில் ஒரு இயந்திரங்களை வடிவமைச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1300 இயந்திரங்களை இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களும் செயல்பட்டு இருக்குங்க. இது மூலம் கிட்டத்தட்ட ஒரு 12,500 பெண்கள் இதுல வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு. பெண்கள் ஒரு கேவலமான மண்ணு, மரத்தூள், சாம்பல் உபயோகப்படுத்துற முறையிலிருந்து மாறி ஒரு ஹைஜீனான சானிட்டரி நாப்கினை யூஸ் பண்ணிருக்கிற
மெத்தடுக்கு வந்திருக்காங்க. நாப்கின் பயன்பாடு குறித்து நாடு முழுவதும் எடுத்துச் செல்ல ஒரு களமாக இருக்கும் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். இந்த விஷயத்தை பரப்புவதற்கு இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு நினைக்கிறேன். சர்வதேச நிறுவனங்களுக்கு சவால் விடும் வகையில் தனது விடாமுயற்சி உழைப்பால் முன்னேறிய முருகானந்தம் வரும் 29ஆம் தேதி நியூயார்க்கில் அதிபர் ஒபாமா தலைமையில் நடக்கும் விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்கிறார். டைம்ஸ் நாளிதழ் வழங்கும் இந்த விருது இந்திய பெண்களுக்கு சமர்ப்பணம் என்று தன்னடக்கத்துடன் தெரிவித்துள்ளார் உலகின் செல்வாக்குமிக்க மனிதர் முருகானந்தம். நாமும் வாழ்த்துவோம். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.